ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.5ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டு தொடர் வரிசையா என சோதிக்கவும். அதாவது தந்திருக்கக்கூடிய தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் பொது வித்தியாசம் சமமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது T2 மைனஸ் T1 இதுவும் T3 மைனஸ் T2 இது ரெண்டுமே சமமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாமா? முதல் உறுப்பை T1 அப்படின்னு எடுத்துக்கணும், ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? T2ல இருந்து T1 கழிக்கணும், அதுதான் எழுதியிருக்கேன். இதுவும் அடுத்த T3ல இருந்து T2 கழிக்கணும், இதுவும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? T2ஓட மதிப்பு என்னது? A-5 எழுதிக்கலாம். A-5 நடுவில் மைனஸ். இனி T1ஓட மதிப்பு A-3. இங்கே ரெண்டு உறுப்பு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க, A-3. இனி சமம். அதே மாதிரி T3ஓட மதிப்பு A-7 நடுவில் மைனஸ். இனி T2ஓட மதிப்பு A-5 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க, A-5. இனி A-5. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும்போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஏ என்ன ஆகிடும்? மைனஸ் ஏவாக மாறும். -3 + 3 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இந்த சைடும் அதே மாதிரி தான், A-7. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கலாம். அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏவாக மாறும். -5 + 5 மாறிடும். இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். பாக்கி என்னது இருக்குது? -5 + 3 சமம். இனி இங்கே அதே மாதிரி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். பாக்கி -7 அடுத்த +5. மைனஸ்னால் கழிக்கணும், 5லேருந்து 3 கழிச்சா 2 கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 5, அதோட குறியீடு மைனஸ். சமம். இங்கே அதே மாதிரி 7லேருந்து 5 கழித்தா 2, பெரிய எண் 7, அதோட குறியீடு மைனஸ். இப்போ பாருங்கள், ரெண்டு மதிப்பும் என்னது? சமமாக வந்திருக்கு. அப்போ தந்திருக்கக்கூடிய தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை எழுதிக்கலாம். இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். இந்த மாதிரி எழுதிருங்க, சரிங்களா? செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, செகண்ட் உறுப்பு T2, தேர்ட் உறுப்பு T3, ஃபோர்த் உறுப்பு T4, இந்த மாதிரி மேலே எழுதிருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனி ஃபார்முலா எழுதிக்கலாம். போன சப்டிவிஷனில் என்ன யூஸ் பண்ணமோ அதே தான். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ரெண்டு மதிப்பும் நம்மளுக்கு சமமாக வரணும். ஓகே, T2ஓட மதிப்பு 1/3 நடுவில் மைனஸ். இனி T1ஓட மதிப்பு 1/2 இஸ் ஈக்குவல் டு T3ஓட மதிப்பு 1/4 அடுத்த மைனஸ். T2ஓட மதிப்பு 1/3. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம். ரெண்டையும் 1 பெருக்கணும், 2 நடுவில் என்னது இருக்குது? மைனஸ். இனி இந்த 3ஐயும் 1 பெருக்கணும், 3 3. அப்புறமாட்டு கீழே கூட 2 பெருக்கணும், 3 6 இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி 3 1 பெருக்குங்க, 3 தான் நடுவில் மைனஸ். இனி 4ஐயும் 1 பெருக்கணும், 4 1 4. இனி 2 பெருக்குங்க, 4 3 12. இப்போ கழிக்கலாமா? 3லேருந்து 2 கழிச்சா 1, பெரிய எண் 3, அதோட குறியீடு மைனஸ். கீழே 6 இருக்குது, சமம். இனி 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். கீழே வந்து என்னது இருக்குது? 12. இப்போ பாருங்க, ரெண்டு மதிப்பும் என்னது? சமம் இல்லை. அப்போ எந்த குறியீடு போடணும்? இந்த மாதிரி. சமம் இல்லைன்னா இந்த குறியீடு. இங்கே ரெண்டு மதிப்பும் சமம் இல்லை. அப்போ தந்திருக்கக்கூடிய தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். Therefore இது ஒரு கூட்டு தொடர் வரிசை இல்லை. தேர்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, செகண்ட் உறுப்பு T2, தேர்ட் உறுப்பு T3, ஃபோர்த் உறுப்பு T4, ஃபிஃப்த் உறுப்பு T5. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 உறுப்பு மட்டும் போதும். இனி ஃபார்முலா எழுதிக்கலாம். T2 மைனஸ் T1 சமம் T3 மைனஸ் T2. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். T2ஓட மதிப்பு 13 அடுத்த நடுவில் மைனஸ். இனி T1ஓட மதிப்பு 9 இஸ் ஈக்குவல் டு T3ஓட மதிப்பு 17 மைனஸ். T2ஓட மதிப்பு 13. இப்போ கழிக்கலாமா? 13லேருந்து 9 கழிச்சா 4 சமம். 17லேருந்து 13 கழிச்சாலும் 4. இப்போ ரெண்டு மதிப்பும் என்னது? சமமாக இருக்குது. அப்போ therefore இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். இப்படி எழுதிருங்க. ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, செகண்ட் உறுப்பு T2, தேர்ட் உறுப்பு T3. 3 உறுப்பு தான் தேவை, அப்போ அதை மட்டும் நான் எழுதிக்கிட்டேன். இனிமேல் ஃபார்முலா T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. மதிப்பை பிரதியிடலாம். T2ஓட மதிப்பு 0 நடுவில் மைனஸ். T1ஓட மதிப்பு என்னது? -1/3. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ இந்த ரெண்டு மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும், +1/3. இனி T3ஓட மதிப்பு 1/3 மைனஸ். T2ஓட மதிப்பு 0.
என்ன பண்ணணும்னா 0னா பார்க்காண்டாம். பாக்கி என்னது இருக்குது 1/3. அதை மறைச்சி வச்சுட்டு பாக்கி என்னது இருக்கோ அதை எழுதிருங்க. இங்கேயும் 0 இருக்குது. அப்போ பாக்கி என்னது இருக்குது 1/3. இப்போ பாருங்கள் ரெண்டுமே என்னது சமமாக இருக்குது. அப்போ ரெண்டு மதிப்பும் சமம். அப்போ தேர்ஃபோர் இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். எழுதிருங்க. இனி 5th சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, செகண்ட் உறுப்பு T2, தேர்ட் உறுப்பு T3. இந்த 3 உறுப்பும் போதும். ஃபார்முலா எழுதிக்கலாம். T2 மைனஸ் T1 சமம் T3 மைனஸ் T2. மதிப்பை பிரதியிடலாமா? T2ஓட மதிப்பு என்னது -1. அடுத்த இதில் மைனஸ் இருக்குது. T1ஓட மதிப்பு +1. அப்படியே எழுதிருங்க. +1ன்னு அப்படியே எழுதிடணும். இஸ் ஈக்குவல் டு T3ஓட மதிப்பு +1. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. T2ஓட மதிப்பு என்னது -1. இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். மைனஸையும் பெருக்குன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது +1. ஓகே, ரெண்டுமே மைனஸ்னால் என்ன பண்ணணும்? மைனஸ் குறியீடை போட்டு ரெண்டையும் கூட்டணும். ஒன்றையும் கூட்டினா 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே ரெண்டுமே ப்ளஸ். அப்போ ப்ளஸ் குறியீடு போடணும். ப்ளஸ்னால் எந்த குறியீடும் போடாண்டாம். கூட்டுங்க. ஒன்றையும் கூட்டினா 2. இப்போ அந்த ரெண்டு சைடும் பாருங்கள். இங்கே -2 இங்கே +2. அப்போ ரெண்டுமே வேறு வேறு. அதனால் இந்த ரெண்டு மதிப்பு சமம் இல்லைன்னா இந்த குறியீடு போட்டுக்கிட்டு இது ஒரு கூட்டு தொடர் வரிசை இல்லை இப்படின்னு எழுதிருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு மதிப்பும் சமம் அப்படின்னா கூட்டு தொடர் வரிசை. ரெண்டு மதிப்பு சமம் இல்லைன்னா கூட்டு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Dக்கு கூட்டு தொடர் வரிசைகளை காண்க. நமக்கு இங்க Aயோட மதிப்பும் Dயோட மதிப்பும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துக்கிட்டு கூட்டு தொடர் வரிசை என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். கூட்டு தொடர் வரிசை கண்டுபிடிக்கணும்னா கூட்டு தொடர் வரிசையோட பொது வடிவம் அதை எழுதிக்கலாம். கூட்டு தொடர் வரிசையின் பொது வடிவம் எப்படி இருக்கும்னா A, A கூட்டல் D, A கூட்டல் 2D, A கூட்டல் 3D இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஏயோட மதிப்பு Dயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை இதில் பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு 5, ஏயோட மதிப்பு 5. இனி கூட்டல் Dயோட மதிப்பு 6. இனி ஏயோட மதிப்பு 5 கூட்டல் 2 இருக்குது இன்டூ Dயோட மதிப்பு 6. ஃபஸ்ட்டு 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. இப்போ 5 அப்படியே வந்துடும். 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11. அடுத்து 6 2 12. 12க்கு கூட 5 கூட்டினா 17. இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ தேர்ஃபோர் கூட்டு தொடர் வரிசை இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5, 11, 17. ஓகேங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏயோட மதிப்பு 7, டியோட மதிப்பு -5. ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசையோட பொது வடிவம் எழுதிக்கலாம். ஏ கூட்டல் டி, ஏ கூட்டல் 2D இப்படி போயிட்டே இருக்கும். மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 7, ஏயோட மதிப்பு 7 கூட்டல் டியோட மதிப்பு -5. மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இனி ஏயோட மதிப்பு 7 கூட்டல் 2 இருக்குது இன்டூ டியோட மதிப்பு -5. ஓகே, 7, 7. அடுத்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குங்க. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். இதை பெருக்கும்போது மைனஸ் தான் கிடைக்கும். -5. அடுத்த 7. இங்கேயும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ். இனி இதை ரெண்டையும் பெருக்குங்க. 2 10 எக்ஸட்ரா. அப்புறமாட்டு 7, 7லேருந்து 5 கழித்தா 2. பெரிய எண் ப்ளஸ்னால் எந்த குறியீடும் போடாண்டாம். இனி 10லேருந்து 7 கழிச்சா 3. பெரிய எண் 10 அதோட குறியீடு மைனஸ்னால் குறியீடு போடணும். ஓகே, இப்போ ஆன்சர் எழுதிருங்க. தேர்ஃபோர் கூட்டு தொடர் வரிசை இஸ் ஈக்குவல் டு 7, 2, -3, எக்ஸெட்ரா. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசையோட பொது வடிவம் ஏ கூட்டல் டி, ஏ கூட்டல் 2D இப்படி போயிட்டே இருக்கும். மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 3/4, ஏயோட மதிப்பு 3/4. அடுத்த ப்ளஸ் இருக்குது. டியோட மதிப்பு 1/2, ஏயோட மதிப்பு 3/4 கூட்டல் இங்கே 2 இருக்குது. அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. டியோட மதிப்பு 1/2, இப்படி போயிட்டே இருக்கும். இனி இதை சால்வ் பண்ணலாம். 3/4 அப்படியே வந்துடும். இனி நடுவில் ப்ளஸ் இருக்குது, இங்கே பின்னம். அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 3 2 6. நடுவில் ப்ளஸ் இருக்குது. இனி இந்த 4ஐயும் 1ஐயும் பெருக்கணும். 4 1 4. அப்புறமாட்டு கீழே கூட 2ஐயும் பெருக்கணும். 4 2 8, இனி இங்கே 3/4 ப்ளஸ் இனி இந்த 2 உள்ளே கொண்டு பெருக்குங்க. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே வந்துடும். ஓகே, இனிமேல் 3/4, 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10, கீழே 8 இருக்குது. அப்புறம் இங்கேயும் குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 3 2 6 கூட்டல் 4 2 8. அடுத்த 4 2 8. இனிமேல் 3/4
கேன்சல் பண்ணுங்க. 2 எப்படி போகும்? 4 2 8, I 2 10. அப்போ மேலே 5 இருக்குது, கீழே 4 இருக்குது. இனி இதை கூட்டலாம். 6 8 கூட்டினா 14, கீழே 8 இருக்குது. இனி 3 / 4, 5 / 4 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணலாம். 4 2 8, 7 2 14. 2 எப்படி கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ மேலே பாக்கி 7 இருக்குது, கீழே 4 இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்ஃபோர் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு எழுதிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே எழுதிருங்க. இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. அதனால தான் இது ஆன்சர். இதை கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. இங்கே நம்ம முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா T1ஓட மதிப்பையும் T2ஓட மதிப்பையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். Tn = -3 கூட்டல் 2 × n. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? T1. ஓகே, எண்ணுக்கு பதில் 1 இருக்குது. அப்போ எண்ணு இருக்கக்கூடிய பிளேஸில் 1ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு -3 இருக்குது, அடுத்த கூட்டல் 2 × எண்ணுக்கு பதில் 1. அப்புறவு -3 கூட்டல் 2 1 பெருக்குனா 2 தான். ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 3ல் இருந்து 2 கழிச்சா 1. பெரிய நம்பர் 3, அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. இப்போ T1ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி T2 எண்ணுக்கு பதில் 2 இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு -3, அடுத்த கூட்டல், அப்புறம் 2 இருக்குது. இனி எண்ணுக்கு பதில் 2. ஓகே, -3 கூட்டல் 2 4. மைனஸ்னா கழிக்கணும். 3ல் இருந்து 4 கழிச்சா 1. பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா எந்த ஒரு குறியீடுமே போடாண்டாம். இனி நம்ம முதல் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். முதல் உறுப்பு. முதல் உறுப்புனா A. சரிங்களா? ஏனாலும் முதல் உறுப்பு தான். அதே மாதிரி T1னாலும் முதல் உறுப்பு தான். T1ஓட மதிப்பு என்னது? -1. வேணா இதை பாக்ஸில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இனி பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா D. இதோட ஃபார்முலா T2 - T1. பிரதியிடலாம். T2ஓட மதிப்பு என்னது? +1. அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. T1ஓட மதிப்பு -1. அங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதலாம். அப்புறமாட்டு 1. இனி மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். +1. 1 கூட்டினா 2ன்னு கிடைக்கும். அப்போ பொது வித்தியாசம் D = 2. 2 மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எழுதிக்கிறேன். Tn = 4 - 7 × n. ஃபஸ்ட்டு நம்ம T1 கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கு பதில் 1 இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடணும். 4 - 7 × எண்ணுக்கு பதில் 1. இனி 4 - 7 1 பெருக்குனா 7 தான். ஒரு மைனஸ்னால நீங்கள் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 7ல் இருந்து 4 கழிச்சா 3. பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ். அப்போ -3. இனி T2 கண்டுபிடிக்கலாம். எண்ணுக்கு பதில் 2 இருக்குது. அப்போ 4 - 7 எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடுங்க. அப்புறமாட்டு 4 - 7 2 14. கழிக்கலாமா? 14ல் இருந்து 4 கழிச்சா 10. பெரிய நம்பர் 14, அதோட குறியீடு மைனஸ். அப்போ -10. இனி முதல் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். முதல் உறுப்பு A = முதல் உறுப்புனா T1ஓட மதிப்பு. T1ஓட மதிப்பு என்னது? -3. பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம். இனி பொது வித்தியாசம் D = T2 - T1. மதிப்பை பிரதியிடலாம். T2ஓட மதிப்பு -10. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. T1ஓட மதிப்புலேயே மைனஸ் இருக்குது. அப்போ அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம். -3. இனி இங்கே -10. இந்த மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். +3. இனி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ்னாலே கழிக்கணும். 10ல் இருந்து 3 கழிச்சா 7. பெரிய நம்பர் 10, அதோட குறியீடு மைனஸ். அப்போ பொது வித்தியாசம் D = -7. இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு 19வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம முதல் உறுப்பை எப்படி எழுதுவோம்? T1. அப்போ 19வது உறுப்பை எப்படி எழுதலாம்? T19. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க கூட்டு வரிசையோட எண்ணாவது உறுப்பு எப்படி இருக்கும்னா Tn = A கூட்டல் n - 1 × D. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு, என்னோட மதிப்பு, டியோட மதிப்பு தெரியணும். ஃபஸ்ட் எண் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்னோட பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? 19. அப்போ என்னோட மதிப்பு 19. இனி ஏனா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னது? -11. இனி D கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா T2 - T1. T2னா ரெண்டாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு -15. அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ். T1னா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு -11. அதில் மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இனி -15. இந்த மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். +11. ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 15ல் இருந்து 11 கழிச்சா 4.
பெரிய எண் 15 அதோட குறியீடு மைனஸ். அப்போ டியோட மதிப்பு என்ன கிடைக்குது? -4. இப்போ இந்த மதிப்பெல்லாம் இதில் பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு டி என்னோட மதிப்பு 19 இஸ் ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு -11, அடுத்த ப்ளஸ் என்னோட மதிப்பு 19 மைனஸ் அப்புறம் 1 இருக்குது இன்டூ டியோட மதிப்பு -4. சால்வ் பண்ணலாமா? -11 ப்ளஸ் 19லேருந்து 1 கழிச்சா 18, அடுத்த -4, அப்புறவு -11. இனி ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குங்க. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸை அப்படியே எழுதிடணும். இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். 8 4 32, அப்போ 2 பாக்கி 3. இனி ஒரு 4 4, 4 கூட 3 கூட்டினா 7. இனி ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 1 2 கூட்டினா 3, 1 7 கூட்டினா 8. அப்போ டி 19, 19வது உறுப்பு என்னது? -83. இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் 19வது உறுப்பு -83 ஆகும். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 16 11 6 1 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? -54 எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே என்னோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே தந்திருக்க தொடர் வரிசையில் குறைஞ்சிட்டே போகுது. அப்போது இந்த -54 சின்னது பார்த்தீங்களா? அதனால் இதை கடைசி எண் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கடைசினா எல்லோட மதிப்பு எல் ஈக்குவல் டு -54. இப்போ எல்லோட மதிப்பு கொடுத்துக்கிட்டு என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா n ஈக்குவல் டு எல் - a டிவைடட் பை டி அப்புறவு கூட்டல் 1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ எல் தெரியும். இனி ஏ டி கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா முதல் உறுப்பு என்னது? 16. இனி டி கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா T2 - T1. T2னா என்னது? ரெண்டாவது உறுப்பு 11. அடுத்த மைனஸ் T1னா முதல் உறுப்பு 16. ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 16லேருந்து 11 கழிச்சு என்ன கிடைக்கும்? 5. கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 16 அதோட குறியீடு மைனஸ், அப்போ -5. இப்போ டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு -54, அடுத்த மைனஸ் இருக்குது. ஏயோட மதிப்பு 16, அடுத்த டியோட மதிப்பு -5, அடுத்த கூட்டல் 1. சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே ரெண்டுமே என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 54ஐயும் 16ஐயும் கூட்டினா 70. அப்புறம் கீழே என்னது இருக்குது? -5, அடுத்த கூட்டல் 1. இப்போ பாருங்கள், இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இது ரெண்டும் 5ஆ எப்படி கேன்சல் ஆகும்? 4 5 5 பாக்கி 2. இது இப்போ 20ஆக மாறும். 20ல் 5 4 வாட்டி இருக்குது. 4 20. இப்போ இதில் பாக்கி 14, அடுத்த கூட்டல் 1. 14 1 கூட்டினா என்ன கிடைக்கும்? 15. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 15. அதாவது கொஸ்டினில் -54 எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ -54 15வது உறுப்பு. தேர்ஃபோர் -54 என்பது 15வது உறுப்பு ஆகும். இப்படி எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.